வணக்கம் அன்பு உறவுகளே, நான் உங்களின் ஸ்ரீ. இன்றைக்கு நாங்கள் எங்க நிற்கிறோம் என்று சொன்னா, இலங்கையில முல்லைத்தீவு மாவட்டத்துல புதுக்குடியிருப்புல அமுதாலயா வீதி வள்ளிகுணம் என்ற இடத்துக்கு தான் நாங்கள் வந்திருக்கிறோம். கடந்த மாதம் நாங்கள் ஒரு பதிவொன்று செய்திருந்த நாங்கள் நோர்வேயிலிருந்து வருகை தந்த விக்கி அண்ண குடும்பத்தோடு நாங்கள் உதவி ஒன்று வழங்கி ஒரு காணொலி ஒன்று பதிவேற்றம் செய்து நாங்கள் மக்களுக்குள்ள கொண்டு வந்த நாங்கள் அதற்கமைவாக ஒரு சிறப்பான உதவி வந்திருக்கிறது. அதுக்கு முதல் எங்களுடைய உறவுகள் எங்களுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு லைக்கை தாண்டி லைக் பண்ணணும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்றோம். என்னென்னா, நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்தால் தான் நாங்கள் போடுற காணொலிகள் உங்களை சென்றடையும். அப்பொழுது நீங்களும் எங்களுக்கு ஒரு உதவியா இருப்பீர்கள் என்று நாங்கள் கேட்டுக்கொண்டோம். கடந்த காலங்கள் முழுக்க நீண்ட காலமாக புலத்தில் வாழுகிற உறவுகள் மிகப்பெரிய தார்மீக பொறுப்பாக தங்களுடைய பணிகளை இந்த தாயகத்திலேயும் சரி வடகிழக்கு எங்கும் மக்கள் அதாவது மக்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்குன்னு சொல்லி நிறைய நீங்கள் உதவிகளை வழங்கி கொண்டிருக்கிறீர்கள். உதவிகளை செய்து கொண்டிருக்க பல்லாயிரக்கணக்கான யூடியூபர்கள் வந்தாலும் முடிந்தவரை எல்லாருக்களாலேயும் போடுற காணொலிகளுக்கு நீங்கள் உதவி செய்து கொண்டு வருகிறீர்கள். அந்த வகையில தான் எங்களுடைய சேனலுக்கும் இன்றைக்கு 2 வருடங்களாக நீங்கள் தொடர்ந்து புலத்திலே வாழுகிற மக்கள் தங்களால் முடிந்த உதவிகளை வழங்கி கொண்டிருக்கிறீர்கள். அந்த உதவிகளை தான் நாங்கள் கொண்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நாங்கள் வழங்கி கொண்டிருக்கிறோம். அந்த வகையில அந்த காணொலிகளை நாங்கள் எங்களுடைய உறவுகளுக்கு நாங்கள் எங்களுடைய சேனல் மூலம் பதிவேற்றம் செய்து வெளியீடு செய்கிற பொழுது புலத்தில் வாழுகிற உறவுகள், உலகெங்கும் வாழுகிற தமிழர்கள், தாயகத்திலும் சரி புலத்திலும் சரி நிறைய பேர் பார்க்குறீர்கள். ஆனால் நிறைய பேர் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவனும் அதே மாதிரி லைக் பண்ணவனும் வெள்ளை தட்டவனும் எங்களோட சேனலை நீங்கள் முடிஞ்ச வரை பகிர வேண்டும். நீங்கள் பகிர்ற பொழுதுதான் உதவி செய்யக்கூடிய ஒரு ஆக்கள் இந்த சேனலுக்காக அந்த போடுற குடும்பங்களுடைய கஷ்ட நிலைமைகளை உணர்ந்து அந்த உதவி கிடைக்கும். இன்றைக்கு பலர் புலம்பெயர் உறவுகளை குறைகள் சொல்லி கொண்டிருக்கணும், பல குற்றங்கள் சொல்லினோம். எங்களை பொறுத்த வரையில அப்படி அவர்கள் அறியாம செய்யணும். ஆனால் புலத்தில நீண்ட காலமாக எங்களுக்கு நினைவுக்கு தெரிஞ்ச காலத்தில இருந்து வடகிழக்கில் நீண்ட காலம் ஒரு 33 ஆண்டு காலமாக நடைபெற்ற யுத்தத்தில் பாதிப்பு அடைந்த மக்களுக்கான உதவிகளை நீண்ட காலமா செய்து வர்றது அது யாரும் மறக்கவும் முடியாது, மறைக்கவும் முடியாது. ஏனென்றால் இன்று வரையும் ஏதோ ஒரு வகையில குளிர் காஞ்சி தங்களுடைய நேரங்கள் ஒதுக்கி இவைகளுக்காக உதவி வழங்குறதுக்காக கூட சில பேர் 2 வேலை செய்து கூட அந்த உதவிகளை வழங்கி கொண்டுதான் இருக்கணும். அந்த வகையில நாங்களும் நன்றியாக கிடக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி கூறுகிறோம். எங்களுடைய சேனல்ல வாரதெல்லாம் மாற்றுத்திறனாளிகள், அதாவது பொருளை பாதிக்கப்பட்டார்கள், பொருளை பாதிக்கப்படாத பெண் தலைமத்துவ குடும்பங்களுக்கான உதவிகளை தான் நாங்கள் வழங்கி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு யார் இந்த உதவியை செய்திருக்கிறார்கள், என்ன உதவி, கடந்த மாதம் நாங்கள் யாருக்கு இந்த காணொலி போட்டதுன்றத உறவுகள் அடுத்த இந்த காணொலியில பார்க்கலாம். அவருடைய இல்லத்துக்கு சென்று அவர்களுடைய விடயங்களை திரும்பவும் கேட்டறிஞ்சு நாங்கள் உதவி செய்வோம். மீண்டும் நாங்கள் எங்களுடைய சேனல்களுக்கு நீங்கள் உதவி செய்யணும், தொடர்ந்து நாங்கள் பயணிக்க வேண்டும். உண்மையின்படி எங்களுடைய சேனல்ல நாங்கள் ஒரு வருமானத்தை ஈட்டணும், அல்லது இதுல இருந்து நாங்கள் ஒரு வேறு விதமானது அப்படியான ஒரு நோக்கங்களை கொண்டு நாங்கள் விரல நீண்ட காலமாக நாங்கள் சேவைகளை ஆற்றி வருகிறோம், சேவையை செய்து வருகிறோம். எங்களால் இன்றைக்கு 15 ஆண்டு காலமாக நாங்கள் இந்த யூடியூப் இல்லாமலே நாங்கள் சேவை செய்து கொண்டு வரோம். தயவு செய்து எங்களுடைய சேனலை நீங்கள் பகிருங்கோ, எங்களுடைய காணொலிகளை நீங்கள் பகிருங்கோ, உதவி செய்ய வேணும்ன்றதை தான் கேட்குறோம். ஏற்கனவே என்னுடைய சேனலில் ஒரு கொஞ்சம் பேர் முடிஞ்ச வரை உதவி செய்து கொண்டு வரார்கள். இன்னும் அநேகமானவர்கள் எங்களுக்கு உதவி தேவையாக இருக்கிறது. பலர் இன்றைக்கு மட்டக்களப்பு, அம்பாறை, தாந்தோன்றி, அக்கறை பெற்று கிழக்கு மாகாணங்கள்ல இருந்து நூற்றுக்கணக்கான தொலைபேசி அழைப்புகள் வருகிறது. எங்களோட காணொலிகளை பார்த்து அண்ணன் 16 வயதுல படுக்கையில இருக்கிறார், இது படுகாயம் அடைஞ்சிருக்கு, பரலசா இருக்குது, இப்படி எங்களுடைய நாட்டுக்கு எங்களோட கிராமத்துக்கு நீங்கள் ஒரு காணொலி செய்து எங்களோட குடும்பத்தினுடைய அடிப்படை கஷ்டத்தை மாற்றணும் எல்லாம் கேட்கணும் தொலைபேசி மூலம். ஆனால் எங்களுக்கு அங்கு சென்று காணொலி செய்யறதுக்குரிய வசதி குறைபாடு, பொருளாதார பிரச்சனை எங்களுக்கும் இருக்குது, போக்குவரத்து பிரச்சனை, மற்றது அவைகளுக்கு கொண்டு போறதுக்கான பண உதவியை செய்யணும். அதே போலதான் இன்றைக்கு நாங்கள் முல்லைத்தீவு இந்த புதுக்குடியிருப்பில் நிற்கிறோம். இந்த புதுக்குடியிருப்பில் கூட இப்போ கூட 4 பேருக்கான காணொலி செய்யறதுக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் எங்களிடம் பணம் இல்லை, கொண்டு போய் காணொலி செய்யறதுக்கு. ஒரு கால் இல்லாத உள்ள 2 பேர் இயலாத ஆக்கள், இன்னும் ஒரு முன்னாள் போராளி, பெண் போராளி, இப்படி இந்த புதுக்குடியிருப்புக்குள்ளேயே என்னிடம் தொலைபேசி அழைப்பு ஏற்படுத்தி
தங்களுக்கான காணொலியை செய்தான்னு எங்களுடைய கஷ்டத்தை மாற்றுங்க, பிள்ளைகளை படிக்க வைக்கணும். நாங்கள் வாழ்வா சாவான்ற கட்டத்தில் இருக்கிறோம். தொழில் இல்லை, வேலை இல்லை, கச்சான் முடுங்க போகிறோம், கோயில் சோறு வாங்கி சாப்பிட்றோம் எல்லாம் உங்களோட பலர் வந்து தொலைபேசிகளில் கதைக்கிறார். எங்களால் முடிஞ்சவரை நாங்கள் இந்த சேவையை செய்ய விரும்புகிறோம், செய்து வருகிறோம். உங்களுடைய ஆதரவும் உங்களுடைய ஒத்துழைப்பும் இல்லாட்டிக்கு எங்களாலும் ஒன்றும் செய்யலைன்னா நாங்கள் நீண்ட நாட்களாக இந்த 2 வருடங்களில் 300 காணொலி பதிவு செய்திருக்கிறோம். முடிஞ்சவரை எங்களுடைய சொந்த பணங்கள்லேயே கூடுதலாக வந்து நாங்கள் செலவு செய்து போக்குவரத்து செய்து எங்களோட காணொலியை கொண்டு வரோம். இனி உங்களுடைய கையில தான் உறவுகளை இருக்கு. வாருங்க உறவுகளை, அவருடைய இல்லத்துக்கு சென்று நாங்கள் எங்களுடைய அடுத்த கட்ட விடயங்களை நாங்கள் உறவுகளுக்கு கொண்டு வருவோம். நன்றி. வணக்கம். உலகெங்கும் எங்களுடைய காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை உறவுகளுக்கு நாங்கள் ஒரு காலை வணக்கத்தை சொல்லுவோம். என்ன உறவர் எல்லாரும் என்ன வணக்கம். வணக்கம். அதான் இங்க இருக்கு கமரா. எல்லாருக்கும் ஒரு வணக்கம். சரி, இப்ப நாங்கள் காலமே உண்மையில இங்க நாங்கள் காலமே நேரம் இப்ப முதல் சில விஷயங்களுக்கு இப்ப முதல் நேரத்தான் காலமே நேரம். இப்ப காலையில சாப்பாடுகள் எல்லாம் முடிஞ்சதோ? முடிஞ்சது. இங்க வந்ததற்கான காரணம், கடந்த மாதம் ஏற்கனவே நான் நுழைவாயில சொல்லிட்டேன் ஒரு பதிவு செய்திருந்த நாங்கள். அப்ப அது நோர்வேல இருந்து வந்த விக்கெண்ண குடும்பத்துல நேரடியா வந்து உதவி செய்திருந்தவ. இப்ப நாங்கள் அதையும் இப்ப உங்களுக்கு முதல் 30,000 ரூபாய் பணம் தந்திருந்த நாங்கள். அந்த 30,000 ரூபாய் பணத்துல வந்து நீங்கள் என்னென்ன தேவைக்கு அந்த பணத்தை பயன்படுத்தி இருக்கிறீங்க? 10,000 வயரின் வேலை செய்திருந்த காசு கொடுத்த நாங்கள், சம்பள காசு. அது ஏற்கனவே கடனா நின்றது. ஒரு 10,000 கிடந்து இது கிடந்தது, கார்பேயார் கடைக்கு ஒரு 10,000 கொடுக்க கிடந்து அதுவும் கொடுத்துட்டு 10,000த்துல வீட்டுல ஃபேன் இல்ல. அப்புறம் ஃபேன் ஒன்று எடுத்துனாங்க. நுழாம்பு இங்க சரியா இவருக்கு 2 தரம் டெங்கு காய்ச்சல் 2 தரம் 2 தரம் நுழாம்பு டெங்கு காய்ச்சல் வந்தது. அதனால ஃபேன் இல்லைன்ட்டு நுழாம்பு திரும்ப ஒரு நாளும் 180 ரூபா வரும். அப்ப அதுக்காண்டி ஒரு ஃபேன் ஒன்று எடுத்துட்டு மிச்சம் நாங்க சிலவுக்கு எடுத்துனாங்க. அப்ப கடந்த மாதம் ஆரம்ப காணொலியில போட்டது ஏற்கனவே நீங்க சொல்லியிருந்த நீங்கள் தான் அந்த கடையை மில்லொண்டு போடுறதுக்கான உதவி எடுத்தது, அந்த பணம் கொடுக்கணும்னு சொல்லி நல்ல விஷயம். இப்படி ஒரு நிலையில வந்து குறுகிய நாள்ல இப்ப உங்களுக்கு இவைகளுக்கு காணொளி பதிவு செய்து ஒரு நாங்கள் இந்த காணொலியை பதிவு செய்து பதிவேற்றம் செய்து நாங்கள் காணொலியை மக்களுக்குள்ள கொண்டு வரையில ஒளிபரப்பாகிறதுக்கு பிறகு இங்க உதவி செய்ய வந்த விக்கெண்ணையோட தொடர்பு கொண்டு எங்களுடைய காணொலியில புதிய உறவு அவை 2 நல்லுள்ளங்கள் வந்து உதவி செய்திருக்கிறோம். இப்ப அந்த உதவி கூடத்தான் நாங்கள் வந்திருக்கிறோம். ஆனால் அவைகளுடைய கோரிக்கையில இருந்தது, தான் ஒரு மோட்டார் சைக்கிளை வச்சு பிள்ளைகளை வந்து பாடசாலைக்கு ஏற்றி இறக்குறதால அது உடைஞ்சு நெடுகலும் பலதாகுது, லைட் இல்லாததுல போலீஸ் பிரச்சனைகள் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருந்தா அந்த காணொலியில அந்த உறவுகள் வந்து பார்த்திருக்கிறோம். அப்படியான ஒரு நிலையில தான் அவைகளுக்கான ஒரு உதவி திட்டத்தோட நாங்கள் வந்திருந்தாலும் இன்றைய நிலைமையில உங்களுடைய இதை வந்து தூள் வியாபாரங்கள் ஆரம்பிச்சிட்டீங்க, விற்கிறீங்களா? அதை கொண்டு போய் இந்த மோட்டார் சைக்கிளை கொண்டு போறீங்க விடிய வலிக்கிட்டு பிள்ளைய கொண்டு பள்ளிக்கூடம் விட்டுட்டு அப்படி எதுவும் கொடுத்துட்டு அப்படியான இதுல வந்து இவருக்கு இப்ப இந்த மாதம் கிளினிக்குகள் இல்லையா? கிளினிக்கு போகல. இப்ப நீங்கள் எதிர்நோக்கி கொண்டிருக்கிற பிரச்சனைகள் உங்களுக்கு என்ன தேவையா இருக்குது, இனி எப்படிப்பட்ட உதவிகள் கிடைக்கணும் என்ற விடயங்களையும் ஒரு திரும்ப ஒரு உறவுகளை சொல்லுங்க. இப்ப இதால வந்து இப்ப நாங்கள் தந்த பணத்துக்கு காரணம் சொல்லிட்டீர்கள். அடுத்த கட்டம் உங்களோட வாழ்வாதாரத்தை கொண்டு போகவும் உங்களோட தேவைகள் சம்பந்தமாகவும் இனி எப்படிப்பட்ட ஒரு உதவி இருந்தால் உங்களோட வாழ்க்கையை எப்படி கொண்டு போகலாம்ன்றதை வந்து எங்களோட உறவுகளுக்கு சொல்லுங்க. நாங்களுக்கு இந்த வீடு திருத்தி தந்தாலே காணும். வீடு திருத்தி இந்த வேலி ஒரு கடைக்கு எனக்கு இருந்தா வைக்கிற பாத்தீங்கன்னா தெரியும், தென்னை வாழை எல்லாம்
மாடு தண்டு கத்திரிக்காய் மாடு வருதுன்னா கேட்ட பூட்டி போட்டு இங்க வேற மாடு வேலிக்கலால வந்துடும். வேலிகளால வந்து முழுக்க கத்தரிக்காய் இருந்தது ஒரு இவ்வளவு தண்ணி இறைச்சி பசலி எல்லாம் வச்சினால் ஒரு காய் விடுங்கவே இல்லை. அவ்வளவு மாடு தந்துச்சு. மாடு விடுதே இல்லை. இந்த காணிக்கைதால நாங்கள் வைக்கலாம். இந்த வேலைக்கு வந்து நீங்கள் உங்களை வெட்டுற காடுகள்ல இருந்து தடிகள் எடுத்து கொண்டு வந்து திரும்ப நெருக்கமா அடைக்கல. அதான அலம்பல் வெட்டி கொண்டு வந்து இந்த கினியா அலம்பல்கள் அதுகள் கொண்டு வந்து போட்டு அடைச்சு விட்டா கட்டையல் போடும். இதெல்லாம் முக்கி போட்டு கட்டையல் போடணும். கட்டையல் இருந்து கொஞ்சம் கட்டை 100 கட்டை வெட்டவும் 100 கட்டை போடணும். 100 கட்டை போட்டு இந்த வெட்டுற அந்த கினியா அனம்பல்களை வெட்டி கொண்டு வந்து நீங்கள் அடைச்சிங்கன்னு சொன்னா 5 வருஷத்துக்கு மேலே அந்த வேலி நிற்கும். இப்ப வடிவ அனம்பலை போட்டு அடைச்சு விட்டால் எல்லாம் கூலி தான், எல்லாம் காசு தான். ஆனா உங்களுக்கு கிட்டவெல்லாம் காடு இருக்குதானே, காடு இருக்கு. ஆனா ஆக பெரிய மரங்கள் மட்டும் எல்லாம் சும்மா வேலிகளுக்கு ஏற்ற மாதிரி வளைஞ்சதுன்னு ஒரு விழுந்ததுல கொண்டு வந்து இப்படியே இந்த வேலியை அழிஞ்சு போக விடாமல் கொண்டு வந்து போட்டால் உங்களுக்கு இந்த காணிகளை வந்து ஏதாவது வச்சு நாங்க ஒன்றுக்கும் பாவிக்கிறேன். இப்ப தோட்டங்கள் செய்யறேன்னா இந்த தண்ணியா ஓகே. அதுக்கு வேலி சரியான வேலி இல்லை. கிணத்து தண்ணியும் சும்மாங்கிறக்கு அதுவும் ஒன்றும் பாவனை ஒன்றும் இல்லை. அப்ப அதனால இந்த வேலி பிரச்சனை தான் எங்களுக்கு பெரிய பிரச்சனையாங்கிறாங்க. மற்ற வீடு மழை வர போகுது. இந்த பேய் பாத்தீங்களா இதுல உள்ள தண்ணி நின்றாங்க. இந்த மலைக்குள்ள இந்த மோரனும் கட்டையில தானே முழு தண்ணியும் ஒட்டால வீட்டு காணிருக்கோம். படுக்கிறதா ஆளுக்கு ஒரு இடத்துல அங்க நீங்க தேடி தேடி படுக்கிறது. வீட்டு திருத்தங்கள் சம்பந்தமா கடந்த கால பதிவிலையும் வந்து நீங்க பதிவு செய்திருந்தீர்கள், உறவுகள் பார்த்திருக்கிறோம். ஆனா அது சம்பந்தமான எங்களுக்கு எந்த தகவலும் இல்லை. கட்டாயம் வீடு திருத்தவணும்னு சொல்லி உதவி வந்தா நாங்கள் அதில் கொண்டு வந்து தருவோம். இப்ப உங்களுக்கு வந்து அவசியமா வந்து உங்களுக்கு உங்களுடைய அடுத்த கட்ட வாழ்வாதாரத்துக்கு வந்து தேவையா இருக்கிற விடயம் என்ன? அடுத்த வாழ்வாதாரத்துக்கு நான் இப்ப தூள் திருச்சி வென்றேன். ஒரு மிஷின் கிடக்குது. மிளகாய் தூள் மட்டும்தான் திரிச்சு என்னால இதெண்டலாம். இப்ப வேற ஏதாவது செய்யறேன்னு சொன்னா இந்த சின்ன இந்த மிக்சி கிரைண்டர் அந்த கொஞ்சம் பெருசு அதுகள் ஒன்றும் இல்லை. அது என்ன விலை விற்கிது? அது நாங்க கேட்டது 35,000 40,000 அப்படி சொல்லினாங்க. என்னடா இந்த இப்படி நான் என்ன இருக்கிற மிஷின் மாதிரி வேண்டினா அதுக்கு திரும்ப வயரிங் எல்லாம் செய்யணும். அப்ப சிலவு கூட வேற இருக்கு. அது அந்த மிக்சி கிரைண்டர்ன்றதான் கொஞ்சம் பெருசு. அது பெருசண்டா இருக்கிற ஒரு சூழ்ச்சிலையும் நாங்களும் ஒவ்வொன்றாம் போட்டு போட்டு செய்து கொண்டிருக்கலாம். மிக்சி கிரைண்டர் ஒன்று இருந்தால் உங்களுக்கு இந்த முடக்காத்தான் எல்லாம் கொண்டு முடக்காத்தான் பவுடர் அடிச்சிருங்க. அதெல்லாம் எல்லாரும் போட்டு அடிச்சு தர மாட்டேன். ஏன்னா அது கசப்பு தானே. அப்ப எல்லாம் மில்லையும் போட்டா தங்களுக்கு அது வேலை. எங்களுக்கு ஒரு 2 கிலோ அரைச்சி தரதால தங்களுக்கு அப்புறம் அது பெரிய வேலை. நீட் பண்ணு அதுல என்னென்ன அடிக்கலாம்? இதுல சின்ன மிக்சி கிரைண்டர்ல அடிக்கலாம். இப்ப இது சத்தமா அடிக்கலாம், முடக்காத்தான் அடிக்கலாம், தூதுவளை அடிக்கலாம். தூதுவளை எல்லாம் அங்க இருந்து எடுத்து அப்படியே தான் செய்திருக்கிறீங்களா? பவுடர் ஆக்கி கொடுக்குறா? முடக்கத்தான் பேக் பண்ணி வச்சிருக்கிறேன். இது தூதுவளை கொடுத்துட்டேன். முடக்கத்தான் அந்த வேலியில இருக்கிற ரசத்துக்கு பாவிக்கிறோம். அது இப்ப நீங்கள் காய விட்டு வச்சிருக்கீங்க. இப்படி அடிக்கணும் முடக்கத்தான். இது எவ்வளவு? 1/2 கிலோ 1/4 கிலோ. இது எவ்வளவு கொடுக்குறீங்க? இது நான் 1/4 கிலோ 700 கொடுக்குறேன். இதோ 600 முடக்கத்தான் தனியா இலை வந்து காய விட்டு கழுவி காய விட்டு வேற என்ன செய்ய? தனியா முடக்கத்தான் இலை மட்டும்? இதுல முடக்கத்தான் மட்டும்தான். அந்த சிலவை அந்த கேப்பின கால்வே குத்துல சுவர்கார ரவியல் தமிழ் இது நல்ல இதுதான். இது அண்டையை கொண்டு அடிச்சேன்னா இவ்வளவுக்கும் 1200 என்னட்ட வேண்டினவங்கள. இதுல நட்டம் போயிடும் எனக்கு. இப்படி 1200 நான் மில்லு கொடுக்குறது. முடக்கத்தான் இதே புட்டுக்கு போட்டு அப்படி அவிச்சு அவிக்கலாம். உங்களுக்கு வந்து இதுகளை தயார் பண்ணி அரைக்கிறதுக்குரிய இதெல்லாம் போய் கடையில இதெல்லாம் நோமலா தானே அடிச்சு தந்த வேலை. நான் காசு கூட வேத்த இது 200 அடிப்பினேன். இப்படி அடிச்ச அப்படி எடுக்க 350 அடிப்பினேன். 1 கிலோ. ஆனா அது இப்ப ஓரளவுக்கு உங்களுக்கு லாபம் வந்து ஓரளவுக்கு மின்சார கட்டணமும் கட்ட ஓரளவுக்கு உங்களோட வீடு சொல்லி இருக்க. நீங்கள் உங்களுக்கு நேரத்துக்கு ஏற்ற மாதிரி அதுகளை பயன்படுத்துங்கள். என்ன
இப்ப வீட்டுல இதுகள் இருந்தா நான் இரவு தன்னும் வேலையை செய்து தந்தேன். இது பகலே எல்லாம் முடிக்கணும், பிள்ளைய பார்க்கணும், வேற பார்க்கணும், பகல்ல இந்த வேலையெல்லாம் பகல்லே பார்க்க. அவரு தானே இப்ப வெள்ள பிரம்பு கொடுக்க கூடாது, அடிச்சு விழுந்தாது ஆள் இதுல. இங்க இந்த நாள் தான் இங்க விழுந்து மண்டபம் எங்க விழுந்தது? இதுல இருந்து விழுந்து தடி முறிஞ்சு போயிட்டேன்னு நான் வாரத்துக்கிடையில அந்த தடியை வச்சிட்டு விழுந்து மண்டபம். நீங்கள் உங்களோட உதவி இல்லாட்டிக்கு ஆளு இறங்கி எக்காரனும் கொண்டும் வழியில முத்தம் வழியே போக மாட்டோம். அவ்வளவு தூரத்துக்கு என்ன அனுபவப்படையில நாங்கள் முதல் கூட விடயங்கள் முழுக்க முக்காவாசி கொண்டு வந்துட்டோம். திரும்பவும் நீங்கள் வந்து இந்த கோரிக்கையா வந்து வீட்டு பிரச்சனைகள், இப்ப உங்களுக்கான தேவைகள் உங்களோட பிரச்சனைகள் என்ன இருக்குன்னு சொன்னா நாங்கள் எங்களுக்கு ஒரு இருந்து எனக்கு எதுவுமே எனக்கு இந்த வீட்டை மட்டும் இந்த மேல கூரிய மட்டும் செய்து தந்தாலே எனக்கு காணும். கீழே இதுகள் நிலங்கள் இழுக்க வேண்டிய அவசியமும் இல்லை எனக்கு. ஏன்னா நாங்களும் எந்த பிரகாரத்துல செய்வோம் இல்லையா இப்படி இருந்துட்டு போகலாம். எனக்கு மேல் கூரியால மட்டும்தான் பயம். அதை மட்டும் செய்து இந்த வேலையையும் நீங்கள் செய்து தந்து வாழ்வாத்துக்கு இந்த ஒரு விதாஜம் ஒரு மிஷின் எடுத்து தந்தீங்கன்னாலும் காணும். உங்களுக்கு வீட்டு தோட்டம் செய்யணும்னு சொன்னா முதலாவது வேலி அடைக்கணும். கம்பி கட்டையல் போட்டு கம்பி போட்டு தகரம் அடிச்சு சுத்தர வேலி அடைச்சா தான் இந்த ஆடு மாடுகள் ஒன்றும் பெறாம இருக்கும். மற்ற வேலியல் நெருக்கமா இருக்கும். இங்க கோழிகளும் விடாதுகள், அடுத்து வேண்ட கோழிகள் எல்லாம் விடாதுகள். அப்ப அதனால முதல் வேலி அடைக்கணும். நீட்டை அடைச்சா தோட்டம் செய்யலாம். இப்ப கத்திரிக்காய் அந்த சிறு தோட்டம் வந்து வீட்டுல செய்யறேன்னா செய்யலாம். அதுக்கு பைப் லைனிங் வேணும். மோட்டர் இருக்கு, என்ன எங்களை விட்ட மோட்டர் இருக்குது. ஆனா அதுக்கு வேற பைப்புகள் ஒன்றும் இல்லை, பைப் லைனிங் ஒன்றுமே நான் செய்யல. அப்ப அதனால ஒரு பைப் லைனிங்கும் செய்யணும். செய்தாதான் தோட்டத்துக்கு தண்ணி இருக்க வேண்டாம். இதனாலே மேலாதானே வாய்க்கால்ல தண்ணி விடுறதுக்கு. அப்ப நான் தான் பார்த்து செய்யணும். அப்ப எனக்கு எல்லாம் எல்லாம் அப்ப பைப் லைனிங் கொண்டு செய்தா கொஞ்சம் ஓரளவு தோட்டங்களை செய்து வேண்டாம். காணி பின்னுக்கும் இருக்குது. அப்ப அதுலயும் செய்யலாம் தோட்டம். இப்ப காயக்கறவு கொஞ்சம் கூடவே இருக்குது காணி. அப்ப அதுல தோட்டம் செய்யலாம். தோட்டம் செய்தா இப்ப எனக்கு சின்ன வருமானம் அதுல 4ஆம் தம்பந்து ஒன்று இருக்கும். அப்ப விரைக்கல இப்ப பிள்ளைண்ட படிப்பு செலவு, வெட்ட மருந்து செலவு, கிளினிக் செலவுகள் என்று நிறைய இருக்குது. அப்ப அதைய நான் அந்த தோட்டத்துல இருந்து பெற்று நான் அந்த வாழ்வாத்தை கொஞ்சம் உயர்த்தக்கூடிய மாதிரி இருக்கும் எனக்கு. இல்லைன்னு சொன்னா நான் இந்த ஒரு நாளைக்கு 1 கிலோ தூளுக்குள்ள அமைப்பேன். அந்த காசை வச்சு நான் மறுபடியும் வியாபாரம் செய்யணும், வீட்டு செலவையும் பார்க்கணும்னா என்னட்ட அந்த அளவுக்கு வசதி இல்லை. அப்ப நான் எதிர்பார்க்கிறேன் இந்த வீட்டு தோட்டத்தையும் செய்தா கொஞ்சம் வருமானம் எனக்கு கூட வருமன்ற மாதிரி. அப்ப வந்ததுன்னா நான் எல்லா சிலவையும் பார்த்து கொள்வேன். அப்படி கேட்கிறேன் உங்களை எல்லார்ட்டு. இந்த காணொளியில பார்த்து கொண்டிருக்கிற உறவுகள் தரிசா அவ கடந்த காலம் பதிவுல இருந்தது உங்களுக்கு தெரியும். 4 மாவீரட்ட தங்கச்சி, அவாவும் ஒரு போராளியா இருந்தவா. இடையில கண் பார்வை இழந்ததுக்கு பிறகு இந்த குடும்பம் மிக வறுமையான நிலை. கடந்த பதவியில இந்த வீட்டு திருத்தம் சம்பந்தமா சொல்லில வேண்டாம், மரங்கள் எல்லாம் முக்கி போச்சு. மற்றது வீடு ஒழுகுது. அப்ப படுக்க இயலாது, குடும்பம் இருக்க இயலாது, வீடுகள் வந்து திருத்தப்படாம இருக்கு. அப்ப அந்த திருத்தம் சம்பந்தமாகவும் கோரிக்கை முன்வைச்சு கொண்டு வாரா. அதே போல தனக்கு ஒரு மிக்சி கிரைண்டர், சின்ன மிக்சி வந்து அந்த சின்ன தூள் பவுடர்கள் அடிக்கிறது, காட்டின அந்த சின்ன சின்ன சத்துணவு மாவுகள் அடிக்கிறது, அந்த மிக்சி கொண்டு இருந்தா அந்த பவுடரை வந்து வெளியில கொண்டே திரிக்கிற காசு 1 கிலோக்கு 200 ரூபாய் அடிக்கிறோம். அந்த காசு இங்க மிச்சம். ஆனா இங்க ஒரு பகுதியான காசு வந்து மின்சாரத்துக்கு போனாலும் இன்னும் லாபம் இருக்கு. இயற்கை வளங்களோட இருக்கிற இலைகளை தேடி எடுத்து நீங்கள் அதுகளை காய விட்டு அதுகளை செய்தா உங்களுக்கு ஒரு வருமானம் பெறும். அதையும் அதை கோரிக்கையா கேட்டிருக்கிறா. அப்ப அந்த மிக்சியும் கேட்டிருக்கிறா. அதே போல வந்து ஒரு காணியில வந்து காலேக்கரவு கூட இருக்கு. காலேக்கரு கூட இருக்கு. காலேக்கரில் இருக்கிற காணி தற்காலிகமா வேலி இருக்குது. அந்த வேலி கம்பி கட்டைகள் எல்லாம் முக்கி போச்சு, கொஞ்சம் கம்பிகளும் முக்கி போச்சு. இந்த கம்பி கட்டைகள் எல்லாத்தையும் புதுசா வெட்டி போட்டு தகரம் கூட்டிய வேலி அடைச்சால் இவைகளுக்கு வந்து கத்தரி, மிளக, பைத்தங்கொடிகள் வந்து போடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதை வந்து காலத்துக்கு ஏற்ற மாதிரி வைக்கலாம். கடும் மழை நேரம் வந்து வேற ஏதாவது ஒன்றை போட்டு பயன்படுத்தலாம். இப்ப பக்கத்துல டிராக்டர் உழவடிச்சு கொண்டிருக்கு. இந்த காணியில 3வது காணியில இங்க காணி உழவடிச்சு கொண்டிருக்குது. விவசாயம் வயல் செய்யப்படும், நெல் விதைக்கப்படும். தேவகாரினா அந்த காலேக்கருக்குள்ள ஒரு கொஞ்சம் நெல்லை கூட வேல் போடலாம்னா காணி பள்ளக்காணி மாறி மழைக்கு நிறைய வெள்ளம் வந்துடும். அதுக்குத்தான் எங்கட உறவுகளை வந்து கேட்கணும் என்னென்னா, தங்களுக்கு இந்த வீட்டு திருத்தங்களை நீங்கள் திருத்தக்கூடிய உள்ளங்கள் உதவி செய்யக்கூடிய மனநிலை இருக்குது. ஆனால் நீங்க உதவி செய்ய வேணும். அவருக்கு 2 கண்ணும் பார்வை இல்லை. அதோட வந்து வீடு ஒழுக்கா இருக்கிறபடியா மாறி மலைகளுக்கு அதுகள் நிம்மதியா படுத்துறங்கணும். அதே மாதிரி அவளோட முயற்சி என்ன சொல்றாண்டா,
காணியிலே ஏற்கனவே தென்னங்கண்டு கடந்த பதிவில் நான் சொல்லிருக்கேன், ஏற்கனவே வந்து தென்னங்கண்டுகள் வச்சு மாடுகள் வேலிகள் சீரில்லாததுல வந்து தென்னங்கண்டுகளை சாப்பிட்டுட்டு போட்டுது. இப்ப இந்த வேலிகள் அடைச்சா காணிகள் ஒரு 20 தென்னங்கண்டு வைக்கலாம், மற்றது தேசி கண்டு வைக்கலாம். தேசிக்கண்டே இருக்கிற 4-5 நிக்குது. அந்த இதுகளை வந்து வருமானத்தை கூட்டலாம்ன்றதை தான் கேட்டுக்கொண்டு ஒரு குறுகிய நாளைக்குள்ளே வந்து இந்த உதவி திட்டம் வந்திருக்கு. இந்த உதவியை வழங்கி இருக்கிறோம். நாங்கள் காணொலியை நிறைவுக்கு கொண்டு வர போறோம். ஏற்கனவே நாங்கள் கடந்த பதிவுல செய்திருக்கிறோம். அவைகளுடைய கஷ்டம், அவையோட கோரிக்கைகள் வீண் போகல. 4 மாவீரர்கள் நாங்கள் கொடுத்தும் எங்களுக்கு ஒரு தரம் உதவி செய்யல என்ற ஒரு கண்ணீரோட கடந்த பதிவு செய்திருந்தவ அந்த கௌரவத்தை வந்து புலம்பெயர் உறவுகள் வந்து உங்களை காப்பாற்றி இருக்கிறோம். ஏற்கனவே ஆரம்ப காணொலிக்கு நாங்கள் 30,000 வழங்கியிருந்தாங்க. இன்றைக்கு வந்து எங்களுடைய சேனல்ல வந்து புதிய உறவுகள் 2 உள்ளங்கள் இந்த காணொளி பதிவை பார்த்துவிட்டு நோர்வேல இருந்து வரைய தந்திருந்த விக்கி அண்ணே குடும்பம் இங்க வந்து எங்களோட காணொலிக்கு உதவி செய்து அந்த காணொளி பதிவேற்றம் செய்து வெளியிடப்பட்ட பொழுது நோர்வேல வசிக்கிற வேறு 2 உள்ளங்கள் அவரோட தொடர்பு கொண்டு விக்கி நாங்களும் உதவி செய்ய விரும்புகிறோம்னு சொல்லி ஒரு உள்ளம் வந்து 50,000-உம் இன்னும் ஒரு உறவு வந்து 20,000 70,000 ரூபாய் பணத்தை வந்து அனுப்பியிருந்தோம். அந்த அக்காவின் குடும்பத்தை பார்க்க கஷ்டமா இருக்கு. எங்களால் முடிஞ்ச இந்த உதவியை நாங்கள் வழங்குறோம். அந்த குடும்பத்துக்கு விக்கி அதை கொடுக்கலாம்டா அவர் உடனே என்னோட தொடர்பு கொண்டார். காணொலியோடி 3 நாளையால இப்படி அவைக்கு ஒரு உதவி திட்டம் உண்ட கதைச்சிருக்கிறோம்னு சொல்லி நான் அந்த விஷயத்துல சந்தோஷமா இருந்தேன். இதைத்தான் நாங்கள் புலம்பெயர் உறவுகளை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். எங்களுடைய மக்கள் வந்து முகங்காட்டி காணொலிகள் செய்தா உண்மையான கஷ்ட நிலையை உணர்ந்து தியாகங்கள் வந்து செய்யப்பட்டிருக்கு. எல்லாருக்காக தான் செய்யப்பட்டிருக்கு, எல்லா மக்களுக்காக தான் செய்யப்பட்டிருக்கு. இன்றைக்கு அநேக மாணவர்கள் அதை உதாசீனப்படுத்தினர், அதை குச்சப்படுத்தினர், நக்கல் நெய்யாண்டியல். அதுக்கு அந்த தியாகங்களை கூட இன்றைக்கு ஏறி மிதிச்சு உழைக்கி கொண்டு போற ஒரு காலமாக தான் இருக்கு. இருந்தாலும் அர்ப்பணிப்புகள் தியாகங்கள்ன்றது வந்து வரலாற்று நீதியாக பதிவிலே இருக்குது. அப்ப இந்த மக்களுக்கு நாங்கள் முடிஞ்ச வர கட்டாயம் இல்லை, ஆனால் எங்களுடைய மனச்சாட்சிக்கு நாங்கள் வந்து முடிஞ்ச வர உதவி செய்யணும்ன்றது. இதே போல ஆயிரக்கணக்கான காணொலிகள், நூற்றுக்கணக்கான காணொலிகள் எல்லாம் வேற வேற இதுகளில் வருது. அதே போலதான் நாங்களும் இந்த காணொலிகளை பதிவு செய்கிறோம். எங்களுக்காக எங்கள் சேனலை நம்பி நோர்வேல வசிக்கிற அன்பு புது உள்ளங்கள், நல்லுள்ளங்கள் 50,000 ரூபா தந்த அன்னைக்கும் 20,000 ரூபா தந்த அன்னைக்கும் 2 பேருக்கும் சேனல் சார்பில் நன்றியை கூறி 70,000 ரூபா பணத்தை தரிசாட்ட கையளிக்கிறேன். இந்த பணத்தை முதல் எண்ணி பாருங்க. இந்த பணத்துல வந்து நீங்கள் 35,000 ரூபாய்க்கு மிக்சி கிரைண்டர் வாங்குறீங்க. மிக்சி கிரைண்டர் வாங்கி உங்களோட தொழிலை நீங்கள் ஆரம்பிச்சு கொண்டு மோட்டார் சைக்கிள் பலதண்டு சொல்லி இருந்தீங்க. அந்த மோட்டார் சைக்கிள நீங்கள் வந்து பாடசாலை மாணவர்களை ஏற்றிறக்கிறபடியா அதுல ஒரு வருமானம் வருதுன்னு நீங்க அதுல 35,000 போக நீங்கள் மோட்டார் சைக்கிளையும் கொடுத்து முடிஞ்ச வரை திருத்தம் செய்து மிக்சி எல்லாம் வாங்கிட்டு எனக்கு வாட்ஸ்அப்ல வந்து இந்த படம் போட வேணும். 70,000 ரூபாய் இருக்கு, நீ பாருங்க. என்ன 70,000 இருக்கு. இந்த 70,000 செய்தது வந்து நோர்வேல இருக்கிற உறவுகள் அந்த 2 குடும்பத்துக்கும் என்ன சொல்றீங்க? உங்களை பார்த்திருக்கிறேன் காணொலியில, உங்களுக்கு அவையே தெரியாது. ஆனா குறுகிய நாளையில அவன் இருதயம் வந்து உங்களோட பக்கம் உதவி செய்யணும். ஒரு ஆள் 50,000 ரூபாய் தந்திருக்கிறேன், ஒரு ஆள் 20,000 தந்திருக்கிறேன். இதே போல இன்னும் நூற்றுக்கணக்கான ஆட்களுக்கு எங்களோட சேனல்லையும் உதவி செய்யணும். அவைய குடும்பத்துக்கு நீங்கள் என்ன சொல்றீங்க? நான் வந்து முதல் 2 வீடியோ விட்டுருந்தேன். நான் அப்ப எனக்கு அது கவலை, அந்த வீடியோ விட்டு என்ன இந்த ஊருக்குள்ளயோ சரி வெளியிலயோ சரி என்ன நக்கல் அடிச்ச மக்கள் கூட இருக்கணும். அப்ப எனக்கு சரியான கவலையில இருந்தேன். நான் இந்த அண்ணாண்ட வீடியோ அடுத்தாட்டம் பிள்ளைக்கே நான் அந்த எனக்கு விருப்பம் இல்லை, விடுறதுக்கே விருப்பம் இல்லை. என்னன்னு சொன்னா நாளைக்கும் என்ன பார்த்து இந்த ஜனங்கள் என்ன பார்த்து நக்கல் அடிக்கத்தானே போகுதுகள், வேண்டி காசுல பேங்க்ல வச்சுக்கா அலமாரியில வச்சுக்கா நக்கல் அடிக்கத்தானே போகுதுகள். அதுக்காக தானே இந்த வீடியோ கொடுக்குறேன்னு அப்படி ஒரு கவலையெல்லாம் கொடுத்தேன் நான். ஆனா இந்த வீடியோ கொடுத்ததுல நான் இப்ப சந்தோஷப்படுறேன். என்ன எனக்கு இப்படி இந்த வீடியோ பார்த்து எனக்கு 70,000 தந்திருக்கிறீங்க. இந்த 50,000 அந்த அண்ணாக்கு நன்றி, இந்த 20,000 அந்த அண்ணாக்கு நன்றி. என்னன்னு சொன்னா நான் எதிர்பார்க்கல, 2,000 பெருவினம் வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் சரி இந்த ஒரு வீடியோ எடுத்தேன், இந்த 30,000 தந்துட்டு போட்டினமே நீ ஜாலி பக்கமே எங்களை பக்கம் பெற மாட்டினோம்ண்டு. புறம் இவர் 2-3 தரம் எடுத்து கதைச்சிருந்தவர். கதைக்கே எனக்கு அப்படி நம்பிக்கை விவசாயில கொஞ்சம் வந்திருந்ததான் நான் பெரிய நம்பிக்கையாண்டு இல்லை. புறம் இவர் சொல்லி
சொல்லிக்க உங்களுக்கு காசு வந்திருக்கு நான் கொண்டு வரேன் எனக்கு இப்ப டைம் இல்ல 2 பேர் செய்யறட்டும் பாருன்னு சொன்னீங்க. அப்பதான் நான் சொன்னேன் உண்மையிலே இந்த வீடியோ கொடுத்ததுக்கு தான் எனக்கு ஒரு உண்மையிலேயே ஒரு பிரயோசனமா இருக்குது. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. இனி யாரும் கதைச்சா நான் இந்த ஐடியமா கதைக்கலாம் காசு கிடைச்சதுதான் என்று சொல்லலாம் அப்படின்னு ஒரு பெருமையா நினைச்சு கொண்டிருந்தேன் நான். ஏன்னா முதல் 2 வீடியோக்கும் நான் அழுது கொண்டுதான் தெரிஞ்சேன். நான் ஆறு கதை கேட்டாலும் அழுதுருவேன் உடனே. நான் முதல் 2 வீடியோ விட்டு எனக்கு ஒரு ரூபாயும் பெரிய இல்லை. ஆனா எனக்கு தந்த மாதிரி தான் சனம் புள்ளா காய்ச்சதுங்கிற ஊருக்குள்ள. ஆனா இப்ப யாரும் கதைச்சேன்னா தைரியமா சொல்லணும் எனக்கு இந்த வீடியோ விட்டேனான்னு எனக்கு 70,000 காசு 30 1 லட்சம் காசு கிடைச்சேன்னு நான் பெருமையா சொல்லுவேன். அதனால இந்த எங்களோட வீடியோ பார்த்து எங்களோட நிலைமையை பார்த்து உதவி செய்த 2 பேருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை சொல்றேன். நன்றி உறவுகளே, புலம்பெயர் உறவுகளே. உங்களுடைய குளிர் பனி, உங்களுடைய நேரங்களை எல்லாம் பொருட்படுத்தாமல், உங்களோட குடும்ப சூழ்நிலைகளையும் பொருட்படுத்தாமல் அநேக மாணவர்கள் இந்த தாயகத்தில் பெரிய அளப்பெரிய பணியாற்றி இருக்கிறீர்கள். பலர் எதிர்பார்க்கிற வேலை திட்டங்களை நிறைவேற்ற முடியாட்டிலும் முடிஞ்சவரை மனச்சாட்சியின்படி சில வேலைகளை செய்து கொண்டு வாரீர்கள். இன்னும் எங்களுடைய மக்களுடைய அவலங்கள் நீங்கவில்லை, உங்களுடைய மக்களுடைய கஷ்டங்கள் மாறவில்லை. புதுசாக கஷ்டங்கள் வருது. ஒரு முறையான பொருளாதார கொள்கை இல்லை. இந்த இதுகளிலேயே எங்களோட மக்கள் சிக்கி தவிக்கணும். அந்த வகையில தான் புலம்பெயர் உறவுகளை நம்பி தொடர்ச்சியா காணொளி போடினோம். சில புலம்பெயர் உறவுகள் எதிராகவும் காணொளிகள்ல பதிவு செய்யணும். எது எப்படியா இருந்தாலும் இந்த மக்களுடைய சுமைகளை எல்லாரும் சேர்ந்து சுமக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு. ஏனென்றால் நீங்கள் அங்க இருந்து பண உதவி செய்கிறீர்கள், நாங்கள் இந்த காணொளிகளை பதிவு செய்து வெளியில கொண்டு வரோம். ஆனா எங்களுடைய போக்குவரத்தில இருந்து எங்களுக்கான அத்தனை செலவுகளை நாங்கள் தான் இன்றைக்கு நாங்கள் தான் பொறுக்கிறோம், நாங்கள் தான் பார்க்கிறோம். இன்றைக்கு நிறைய காணொளிகளை நான் கொண்டு வந்திருக்கிறேன். அப்ப இதுல எங்களுக்கான எந்த விசேட உதவிகளும் இல்லை. இருந்தாலும் எங்களுடைய மனச்சாட்சிக்கு நாங்களும் வெண்ணில வாழ்ந்த நாங்கள் என்ற ஒரு நன்றி கடனாக இன்றைக்கு எங்களுடைய மக்களுடைய அவலங்களை தேடி பிடிச்சு இந்த உதவி செய்து வாரம். உதவி செய்த அத்தனை உறவுகளுக்கும் 100 உறவுகளுக்கும் நன்றி. இன்னும் பல்வேறுபட்ட கலைஞர்கள், இசையமைப்பாளர்கள், உதவியாளர்கள், அதே போல எல்லாரும் உங்களுக்கு உதவி செய்து வாரீர்கள். எல்லாரும் இப்படியான காணொலியை நீங்கள் நல்லா பகிர வேண்டும். இன்னும் காணொலிகள் நான் பதிவேற்றம் செய்திருக்கிறேன். அதில் சில பேருக்கு உதவிகள் கிடைக்கல. இன்னும் அடுத்தடுத்த காணொலிகளை நாங்கள் போட இருக்கிறோம். புதுசாக காணொளி போடுறதுக்கு என்னிடம் பணம் இல்லை. ஆனால் காணொளி போடுறதுக்கு தங்களுடைய கஷ்டத்தை மாற்றுறது கேட்கணும். எவ்வளவு காலத்துக்கு இந்த அவல வாழ்வை நீடிக்க போகின்றது எங்களுக்கு தெரியாது. இருக்கும் மட்டும் எல்லாரும் பகிர்ந்து உண்மையும் என்று கேட்டுக்கொண்டு அத்தனை உறவுகளுக்கும் மீண்டும் ஒரு பதில் காணொளி மூலம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். உங்கள் அன்பின் சிறியின் நன்றி, வணக்கம்.